சூரத்துர் ரஹ்மான் அத்தியாயம் 55. மொத்த வசனங்கள் 78. இது மக்காவில் அருளப்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அர் ரஹ்மான். நபியே, அளவற்ற அருளாளன் தான். அல்லமல் குர்ஆன். இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். خلقல் இன்சான். அவனே மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான். அவனே மனிதனுக்கு பேசவும் கற்பித்தான். அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான். சூரியனும் சந்திரனும் அவைகளுக்கு இறைவன் ஏற்படுத்திய கணக்கின்படியே செல்கின்றன. வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். செடிகள், கொடிகள், மரங்கள் ஆகிய அனைத்தும் அல்லாஹுக்கு வழிபட்டு சிரம்பணிகின்றன. வஸ்ஸமாஅ ரஃபஅஹா வவதஅல் மீஸான். அவனே வானத்தை உயர்த்தினான், மேலும் உங்கள் வியாபாரத்திற்காக தராசை அமைத்தான். அல்லா தத்கவ் ஃபில் மீஸான். ஆகவே நீங்கள் நிறுவையில் கூட்டியோ குறைத்தோ வரம்பு மீறாதீர்கள். வஅகீமுல் வஸ்ன பில் கிஸ்தி வலா துக்ஸிருல் மீஸான். ஆகவே நீங்கள் நீதமாக நிறுங்கள், எடையை குறைத்து விடாதீர்கள். வல் அர்த வதஅஹா லில் அனாம். படைப்புகள் வசித்திருக்க வசதியாக பூமியை அமைத்தான். فيها فاكهة والنخل ذات الأكمام. அன்றி அதில் பல வகை கனி வர்க்கங்களும் குலைகள் நிறைந்த பாலைகளை உடைய பேரீச்சை மரங்களும் உற்பத்தியாகின்றன. والحب ذو العصف والريحان. உமியால் மூடப்பட்ட தானியங்களும் வாசனை பொற்பூண்டுகளும் உண்டாகின்றன. فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே மனித ஜின்களாகிய நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? خلق الإنسان من صلصال كالفخار. சுட்ட பாத்திரத்தை போல் தட்டினால் கன் கன் என்று சத்தமிடும் களிமண்ணால் அவன் முதல் மனிதரை படைத்தான். وخلق الجان من مارج من نار. நெருப்பின் கொழுந்தினால் அவன் ஜின்னை படைத்தான். فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? رب المشرقين ورب المغربين. சூரியன் சந்திரன் இரண்டும் உதிக்கும் இரு திசைகளுக்கும் அவனே சொந்தக்காரன், மேலும் அவைகள் மறையும் இரு திசைகளுக்கும் அவனே சொந்தக்காரன். فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? مرج البحرين يلتقيان. இரு கடல்களையும் அவனே சந்திக்கச் செய்தான். بينهما برزخ لا يبغيان. ஆயினும் அவைகளுக்கிடையில் ஒரு தடுப்பு உண்டு, அத்தடுப்பை அவ்விரண்டும் மீறாது. فبأي آلاء ربكما تكذبان
ஆகவே மனித ஜின்களே, நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? يخرج منهما اللؤلؤ والمرجان அவ்விரு கடல்களிலிருந்தே முத்து, பவளம் முதலியன உற்பத்தியாகின்றன. فبأي آلاء ربكما تكذبان ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? وله الجوار المنشآت في البحر كالأعلام மலைகளைப் போல் உயர்ந்ததாக கடலில் செல்லும் கப்பல்களும் அவனுக்குரியனவே. فبأي آلاء ربكما تكذبان ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? كل من عليها فان பூமியில் உள்ள அனைத்தும் அழிந்தே போகும். ويبقى وجه ربك ذو الجلال والإكرام மிக கண்ணியமும் பெருமையும் தங்கிய உங்களது இறைவனின் திருமுகம் மட்டும் அழியாது நிலைத்திருக்கும். فبأي آلاء ربكما تكذبان ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் தங்களுக்கு வேண்டியவைகளை அவனிடமே கேட்கின்றன. அவன் செயலற்று இருக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையில் இருக்கின்றான். فبأي آلاء ربكما تكذبان ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? سنفرغ لكم أيها الثقلان மனித ஜின் ஆகிய இரு வகுப்பார்களே, நிச்சயமாக அதிசீக்கிரத்தில் நாம் உங்களை கவனிக்க முன் வருவோம். فبأي آلاء ربكما تكذبان ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان மனித ஜின் கூட்டத்தார்களே, நீங்கள் வானங்கள் பூமியின் எல்லையை கடந்து சென்றுவிட உங்களால் கூடுமாயின் அவ்வாறு சென்றுவிடுங்கள். ஆயினும் அவைகளை ஆட்சி புரியக்கூடிய மிக பெரும் பலத்தை கொண்டே தவிர நீங்கள் செல்ல முடியாது. فبأي آلاء ربكما تكذبان ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران நீங்கள் அவைகளை விட்டும் வெளிப்பட விரும்பிச் சென்றால் உங்கள் மீது அக்னி ஜுவாலையும் உருக்கப்பட்ட செம்பும் எரியப்படும். அதனை நீங்கள் தடுத்து கொள்ள முடியாது. فبأي آلاء ربكما تكذبان ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? فإذا انشقت السماء فكانت وردة كالدهان யுக முடிவிற்காக
வானம் பிளக்கும் சமயத்தில் அது ஜைத்தூன் எண்ணெயைப் போல் ரோஜா வண்ணமாகிவிடும். فبأي آلاء ربكما تكذبان ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان. அந்நாளில் யாதொரு மனிதனிடமும் ஜின்னிடமும் அவர்களின் பாவத்தை பற்றி கேட்கப்பட மாட்டாது. அவர்களின் குறிப்பை கொண்டே அறிந்து கொள்ளப்படும். فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام. குற்றவாளிகள் அவர்கள் முகக்குறியை கொண்டே அறிந்து கொள்ளப்படுவார்கள். அவர்களுடைய உச்சி முடியையும் கால்களையும் பிடித்து இழுத்து நரகத்தில் எறியப்படும். فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? هذه جهنم التي يكذب بها المجرمون. இதுதான் குற்றவாளிகள் பொய்யாக்கிக் கொண்டிருந்த நரகம். يطوفون بينها وبين حميم آن. இதற்கும் கொதித்த தண்ணீருக்கும் இடையில் இரு தலைக்குழியில் சிக்கிய எறும்பை போல் அவர்கள் சுற்றித் திரிவார்கள். فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. எவன் தன் இறைவனின் சந்திப்பை பற்றி பயப்படுகின்றானோ அவனுக்கு சுவனபதியில் இரு சோலைகள் உண்டு. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? ذَوَاتَا أَفْنَانٍ. அவ்விரண்டும் கிளைகள் அடர்ந்து நிறைந்த மரங்களை உடைய சோலைகள். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? فِيهِمَا عَيْنَانِ تَجْرِيَانِ. அவ்விரண்டிலும் இரு ஊற்றுக்கள் தொடர்ந்து உதித்து ஓடிக்கொண்டே இருக்கும். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? فِيهِمَا مِن كُلِّ فَاكِهَةٍ زَوْجَانِ. அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனி வர்க்கத்திலும் உலர்ந்தும் பச்சையுமாக இருவகை உண்டு. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? مُتَّكِئِينَ عَلَى فُرُشٍ بَطَائِنُهَا مِنْ إِسْتَبْرَقٍ وَجَنَى الْجَنَّتَيْنِ دَانٍ. இஸ்தபர்க் என்னும் பட்டி விரிப்பின் மீது உள்ள பஞ்சனைகளில் சாய்ந்தவர்களாயிருப்பார்கள். அவ்விரு சோலைகளில் கனி வர்க்கங்கள் அடர்ந்து இருக்கும். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும்
உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? فيهن قاصرات الطرف لم يطمثهن إنس قبلهم ولا جان. அவைகளில் கீழ் நோக்கிய பார்வைகளை உடைய அழகிய கன்னிகைகளும் இருப்பார்கள். இவர்களுக்கு முன்னர் அவர்களை யாதொரு மனிதனும் ஜின்னும் தீண்டியிருக்க மாட்டார்கள். فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? كأنهن الياقوت والمرجان. அவர்கள் சிவப்பு மாணிக்கத்தைப் போலும் பவளங்களைப் போலும் இருப்பார்கள். فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? هل جزاء الإحسان إلا الإحسان. உங்களின் நன்மைக்கு நன்மையே தவிர வேறு கூலி உண்டா? فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? ومن دونهما جنتان. இவ்விரண்டை தவிர அவர்களுக்கு சுவனபதியில் பின்னும் இரு சோலைகள் உண்டு. فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? مدهامتان. அவ்விரண்டும் கரும் பச்சை நிறம் உடையன. فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? فيهما عينان نزاختان. அவ்விரண்டிலும் இரு ஊற்றுக்கண்கள் தொடர்ந்து பொங்கிக் கொண்டே இருக்கும். فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? فيهما فاكهة ونخل ورمان. அவ்விரண்டிலும் பலவகை கனிகளும் பேரிச்சையும் மாதுளையும் உண்டு. فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? فيهن خيرات حسان. அவைகளில் சிறந்த குணம் படைத்தவர்களான அழகிகள் உள்ளனர். فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? حور مقصورات في الخيام. அவர்கள்தாம் ஹூர் என்னும் கண் அழகிகளாகிய கன்னி பெண்கள். அவர்கள் முத்து பவளங்களால் ஆன கூடாரங்களில் வசித்திருப்பார்கள். فبأي آلاء ربكما تكذبان. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? لم يطمثهن إنس قبلهم ولا جان. இவர்களுக்கு முன்னர் அப்பெண்களை யாதொரு மனிதனும் ஜின்னும் தீண்டியதில்லை.
فبأي آلاء ربكما تكذبان ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? متكئين على رفرف خضر وعبقري حسان அவர்களின் கணவர்கள் சிறந்த பசுமையான இரத்தின கம்பளங்களில் திண்டு தலையணைகளின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். فبأي آلاء ربكما تكذبان ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? تبارك اسم ربك ذي الجلال والإكرام நபியே, மிக்க சிறப்பும் கண்ணியமும் உள்ள உங்களது இறைவனின் பெயர் மிக பாக்கியமுடையது.